வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மார்ச் மாதம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற விருதுகள், பெரிய பெரிய ஆளுகள், பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம அப்டேட் கொடுத்தோம். நடக்க போற சம்பவங்களை வந்து நீங்க கவுண்ட் டவுன் பண்ண ரெடியா இருங்க அப்படின்னு, சரிங்களா? ஸோ சும்மா நம்ம எதிர்பார்த்ததை விட வேற லெவல்ல தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு இதுவரைக்கும் பிக் பாஸ்க்குள்ள வந்த போட்டியாளர்களும் சரி, இதுவரைக்கும் பிக் பாஸுக்குள்ள வந்த அது தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், இந்த சவுத் பிக் பாஸ்லயே ஹிந்தியை பற்றி எனக்கு அப்டேட் கிளியரா தெரியாது, அப்டேட் தெரியாத நம்ம பேச மாட்டோம். ஸோ இந்த சவுத்தில் நடந்த பிக் பாஸ்ல வந்த போட்டியாளரோ அல்லது டைட்டில் வின்னருக்கோ யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு மரியாதைகள், சிறப்புகள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபருக்கு கிடைக்குது. அதை பற்றி அப்டேட் மகளிர் தினம் அன்னைக்கு அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கௌரவம். அண்ட் அடுத்தது நேற்று அர்ச்சனா மேம் அவர்கள் எத்திராஜ் காலேஜுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்க தலைவி அவர்கள் சொன்னது வந்து நான் ஆரம்பத்திலே சொல்வேன், அர்ச்சனா அவர்கள் வந்து பல பெண்களுக்கு, பல மாணவர்களுக்கும், பல நாளைய சமுதாயத்துக்கும் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு அங்க அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. தலைவரோட சூப்பர் ஸ்டார் தலைவர், ஒன் அண்ட் ஒன்லி தலைவர், சரிங்களா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்கள், அவருடைய ரியல் லைஃப் பார்க்குற மாதிரி தான் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அவங்க சொன்ன வாழ்க்கை இன்சிடென்ட் உண்டு. சரி, அது என்ன அவங்க சொன்னாங்க, அங்க அவங்களுக்கு கிடைச்ச மரியாதைகள், அரங்க மதுரம் கைதட்டல்கள் அப்படின்னு அங்க நடந்தது. அப்புறம் நாளைக்கு நடக்க இருக்கின்ற விடயங்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் அர்ச்சனா மேம் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இது அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து கிடைக்கின்ற பாராட்டுக்கள், உண்மையா இயற்கை அவங்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டுகள், அதை பார்த்து விசித்ரா, மாயா, பூர்ணிமா, இந்த புள்ளி கேங் அவங்க கதற விதம், இரவரவா கதற விதம், அதை பற்றியும் இந்த வீடியோல ஒரு தொகுப்பா வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, சரிங்களா? இன்னொன்று மக்களே, இன்றும் அர்ச்சனா மேம் அவர்கள் அழகப்பா காலேஜ் சீஃப் கெஸ்டா வந்து போறாங்க. ஸோ காலையில எழுந்தோடனே நேற்று வந்த அப்டேட், அதுக்கப்புறம் நடுவில் நாளன்னைக்கு நடக்க போற அப்டேட். ஸோ அப்ப இன்று அப்டேட் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. சத்தியமா நான் வந்து நான் எவ்வளவு பெரிய பிக் பாஸ் ரசிகன் அப்படின்னு என்னோட ரிவ்யூ பார்ப்பவர்களுக்கு தெரியும், சரிங்களா? என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் எந்த கான்டெஸ்டன்ட்க்கு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து இப்போ நம்ம வீடியோ போடக்குள்ள ஓகே ஓகே அந்த அப்டேட் வந்து ஓகே இந்த நேரத்துக்கு இதை வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடுவோம். ஆனால் இங்கே அர்ச்சனா மேம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னத்த பேசுறது, ஒரு வீடியோல அவ்வளவு பேச முடியுமா? சோ இன்னொரு லைவ் வந்து போடணுமா? நம்ம லைவ் ஒரு ஐடியா கூட இருக்கு, சரிங்களா? சோ அப்படி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இருக்கின்ற வரவேற்புகளும் சிறப்புகளும் அதை பேசுவதற்கே ஒரு நாள் போதாது, அந்த அளவுக்கு தலைவி அவர்கள் சம்பவம் பண்றாங்க வேற மாதிரி. ஓகே, சோ இன்று வந்து அழகப்பா காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க. அது தொடர்பான அப்டேட் வந்து நம்ம நைட்டு வந்து பேசலாம், சரிங்களா? ஓகே, நேற்று வந்து எத்திராஜ் காலேஜ் அங்கே வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் ஒன்லி அங்கே வந்து கதை என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் பல நம்மளுடைய சகோதரர்கள் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வை சமூகி கெட்டப்ல போயிடுவோமா அப்படின்ற அளவுக்கு அர்ச்சனா மேம் அவர்களை பார்ப்பதற்கு நாளைய சமுதாயம் ஒரு முன்னுதாரணமா அவங்களோட ஸ்பீச்சை கேட்கணும். ஸோ அவங்கள பார்த்தாலே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சாதாரணமான விடயம் இல்லை மக்களே, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து ஆசைப்பட்ட துறைக்கு போவைக்குள்ள நிறைய தடைகள் வரும், சரிங்களா? பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இந்த நேப்பட்டிசம், ஃபேவரிசம், குரூப்பிசம் பிக் பாஸ்லயே பார்த்தோமே, அத்தனையே தாண்டி போகணும். அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து வேணும். ஸோ அதெல்லாம் ஒரு தாண்டி இவ்வளவு தூரம் வர்றது அப்படின்றது சத்தியமா நம்ம ஒரு புத்தகத்துல இந்த ஹிஸ்டரி அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கண்ணாலே ரியல் லைஃப்ல நம்ம ஜெனரேஷனே ஒருத்தங்க வந்து பண்ணி கொண்டிருக்கீங்களோ அவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுப்பது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இன்னொரு மோட்டிவேட்டா இருக்கும். இது பல சகோதரிகள் எனக்கு சொன்னது, சரிங்களா? சோ அப்படி இருக்கீங்களா, நேற்று அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய வருகைக்காக பல பெண்கள் கூட்டம், மாணவர்கள், இளைஞர்கள், இளஞ்சிகள் அவங்கள விட்டு அவங்கள தவிர்த்து பல ஆசிரியர்கள் பல பேர் வந்து அர்ச்சனா மேமோட வருகைக்காக காத்திருந்தார்கள் அப்படின்னு அங்கே இருந்த நபர்களே ஆன் த ஸ்பாட் வந்து நம்ம கூட இன்று காலை வந்து பேசியிருந்தாங்க அங்கே நடந்தது என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஸ்பீச், அதில் அவங்க சொன்ன முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ரொம்ப மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அவங்களுடைய ரிசல்ட் 10th ரிசல்ட்.
ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எத்திராஜ் காலேஜுக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படிச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, இப்ப நான் இங்க இப்படி வந்திருக்கேன்னு. அதாவது இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம், அந்த ஒரு தலைவரை பார்த்தாலே கூஸ் பல்ஸா இருக்கும். அவர் என்ன பண்ணாலே ஸ்டைலா இருக்கும், என்ன பண்ணாலே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதே மாதிரி அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஒரு சொன்னாங்க, அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சோட நான் படிக்க ஆசைப்பட்ட அப்ப கிடைக்கல, இப்ப வந்து அத்தனை மாணவர்கள், நாளைய தலைமுறைகள், அதுக்குள்ள நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம், இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், அத்தனை இளைய தலைமுறையை உருவாக்குற ஆசிரியர்கள், ஏன் அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் படிக்க ஆசைப்பட்ட இடத்துல பல வருடங்கள் கழிச்சு, பல வருடங்கள் ஒரு 5-6 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சீஃப் கெஸ்டா வர்றாங்க அந்த இடத்துக்கு. அதே இடத்துக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வர்றாங்க. அந்த காலேஜ் அவங்கள சிறப்பு விருந்தினரா அழைத்து விருது வழங்குது அப்படின்னா இதான் சாதனை, இதான் வளர்ச்சி. சரிங்களா? சோ அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன். பல பேருக்கு ஒரு அர்ச்சனா அப்படின்னு நினைச்சாலே பல பெண்கள் சொல்லுவாங்க, அது பல பெண்கள் அவங்களோட போன்ல வீடியோ வச்சிருக்காங்க, அந்த புள்ளி அங்க ஓட விடுவாங்க பாருங்க, இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஆயிசு, சரவண விக்ரம், அக்ஷயா, அனன்யா, சோ இப்படியான அந்த புள்ளி கேங்க அவங்க ஓட விடுவாங்க. உங்களுக்கு மரியாதை அப்படின்ற அந்த வீடியோக்களை ஒரு எடிட்டாவே பெண்கள் வந்து போன்ல வச்சிருக்காங்க, ஏன்னா ஒரு மோட்டிவேஷனா இருப்பதற்கு. சரிங்களா? அப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் நாளைய தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு கொலிச்சே அவங்களை வந்து அழைத்து சிறப்பு விருந்தினராக சிறப்பித்ததும் அங்க அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன விடயங்கள். ஸோ எவ்வளவு தூரம் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க ஒரு படிக்க ஆசைப்பட்டாங்க, ஆனா அது கிடைக்கல, அதே இடத்துக்கு இப்ப ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க பாருங்க, செம. சரிங்களா? இது தலைவி அங்க சொன்னது. அவங்க சொல்லைக்குள்ள அந்த அரங்கம் அதிர்ற மாதிரி கிடைத்த கைதட்டல்கள், பெண்கள் குறித்த மரியாதைகள், அதுக்கப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் கூட பெண்கள் வந்து அட்வைஸ் கேட்டதும் சரி, செல்ஃபி எடுத்ததும் சரி அப்படின்னு வேற லெவல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னு பல சகோதரிகள் சொன்னார்கள். சிறப்பு. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். இப்ப நாளைக்கு இன்னொரு சம்பவம் என்ன, நாளைக்குன்னா ஆமா நாளைக்கு என்ன அப்படின்னா, இந்த மார்ச் 8ஆம் தேதி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் டே. அப்ப அந்த உமன்ஸ்ல வந்து இப்ப உமன்ஸை கௌரவிக்கிற விதமா வேல்ஸ் அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ இவங்க வந்து வேல்ஸ் உமன் அச்சீவர் அவார்ட் 2024 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையில இப்ப இந்த அவார்ட் அர்ச்சனா மேம் அவர்களே சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ் பெற நபர்கள்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து அட்லீஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய டாக்டர்ஸ், என்டர்பிரினர், ஸோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு பிக் பாஸ் செலிபிரிட்டியா ஒரே ஒரு நபர் தான் நம்மளுடைய தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா? நான் ஆரம்பத்திலே நான் சொன்னது. சரிங்களா? இந்த பிக் பாஸ் சீசன் 7 அப்படி என்பது ஒரு பாடம், இளைய தலைமுறைக்கு ஒரு பாடம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேற தடைய. இப்ப நம்ம ஒரு ஆடை போடுறோம்னா கூட அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன செய்வான் அப்படின்னு நம்மளை டவுன் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். அந்த அது என்ன, அது மனித பிரவிகள்னே சொல்ல முடியாது. ஒருத்தனை ஹேட் பண்ணி அதுல அந்த ஒரு சந்தோஷம் காண்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். புல்லிங் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அது பாடசாலைகளும் சரி, காலேஜும் சரி, வேலைத்தலங்களும் சரி, ஏன் ரோட்ல போற இடங்களையுமே சரி, இந்த பிரச்சனை இருக்கும். அதனாலே பல பேரோட நாட்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே வந்து ஒரு கனவாவே போய் கொண்டிருக்கும், ஒரு பயம் ஒன்று இருக்கும். அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஒரு கூட்டத்தை, சரிங்களா, அது சாதாரண மொமெண்ட் இல்லமா. அந்த பிக் பாஸ்ல யார்கிட்ட சொன்னா நீதி கிடைக்கும்னே ஒரு கொஸ்டின் மார்க், நீதியே கிடைக்காது அப்படின்னு தான் பிக் பாஸ் சீசன் 7ல அந்த ஷோவை நடத்துற கோஸ்ட், பிக் பாஸ் எடிட்டர்ஸ், டெக்னாலஜி டீம், அத்தனை பேருமே அந்த புள்ளி கேங்குக்கு, இந்த மாயா தலைமையிலான மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, நிக்ஷன், அக்ஷயா, அனன்யா, சரண விக்ரம், அனன்யா, அதுக்கப்புறம் விசித்ரா, இந்த விஜய் வர்மா, எல்லாருமே ஒரு கூட்டா இருக்கக்குள்ள அந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணிக்குள்ள இது படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம், அந்த திருப்பி அடிக்கிறது அப்படி என்பது அதை நிஜத்திலையும் நீங்க பண்ண முடியும், சாதிக்க முடியும்னு சாதித்தவர் பல இளைய தலைமுறைக்கு முன்னுதாரணம் இருப்பவர் அர்ச்சனா மேம் அவர்கள். நம்ம அப்பவே சொல்லியிருப்போம், அர்ச்சனா மேம் அவர்கள் பல பெண்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு. அதை 2024ஆம் ஆண்டு உமன்ஸ் டேல தலைவி அவர்களை கௌரவிக்கிற விதமா இப்படி அவார்ட் வழங்குவது கண்டிப்பா சிறப்பு மக்களே. சரிங்களா?
ஸோ இது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நாளைக்கு அந்த விழாவுக்கு வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் நடத்துற விழாவுக்கு 7ஆம் தேதி டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10:30 காலை. சரிங்களா? 10:30 7 மார்ச் 2024 வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அங்கே இருப்பவர்கள் போங்க, சிறப்பிங்க. சி அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் perfect role model for today's youth, not only for women, all the youngsters. சரிங்களா? வர்ற மாதிரி இது தலைவி அவர்கள் பற்றிய நடக்கின்ற விடயங்கள். ஸோ இப்படி பிக் பாஸ்லயே அர்ச்சனா மேம் அவர்கள் சிரிச்சா இல்ல அவங்க சந்தோஷப்பட்டா அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை பார்த்து பொறாமப்பட்ட நபர்கள்லாம் இந்த விசித்ரா, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் போன்ற புள்ளிக நபர்கள். சரிங்களா? அப்ப இப்ப வெளியிலையும் அர்ச்சனா அவர்களுக்கு உண்மையா இப்படியான கொண்டாட்டங்கள், இப்படி பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அர்ச்சனா மேம கௌரவிக்கக்குள்ள வைரலா எரியத்தானே செய்யும். அதுலயும் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, விசித்ரா அவர்கள் சந்திப்புன்னு ஒரு 30 பேர் 40 பேர் என்ன போயிருந்தாங்க. 1500 வியூ கூட வருது இல்ல. அப்ப அங்க போயிருந்த சில பேர் வந்து இப்போ கதறி கொண்டிருக்கானுங்க இரவிரவா. சரிங்களா? யூடியூப்லயும் சரி, ட்விட்டர்லயுமே சரி, ஒரு 5-6 மணி நேரம் கதறானுங்க. யாரு கதறாங்க அப்படின்னா, விசித்ராவை போய் கட்டிப்பிடிச்சு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்தவர்களாம் கதறி கொண்டிருக்கானுங்க. அப்ப பல மக்கள் சொல்லுங்க என்ன அப்படின்னா, விசித்ராவை வந்து சொல்லி கொண்டிருப்பாங்களா இல்ல அந்த குரலை மாத்தி விசித்ராவை வந்து கலைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுதான் மக்களே, நம்ம சுத்தமான நல்ல மனசோட இருந்தா எப்படி வாழ்க்கை நம்மளை உயர்த்தி வச்சு பார்க்கும் அப்படி என்பதற்கு தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் அடுத்தவனை அழிக்கணும், ஆனா நம்ம நல்ல ஒரு தாய், நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி காமிக்கணும் இருந்தா வாழ்க்கை எப்படி கழுவி ஊத்தும், மக்கள் எப்படி கழுவி ஊத்துவார்கள் அப்படி என்பதற்கு இந்த புள்ளிக விசித்ரா, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவியா போன்ற நபர்கள் சிறந்த உதாரணம். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி மகளே.